வணக்கம். ராகவ் விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மீனவர்கள் உட்பட 13 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவிலியர் கல்லூரியில் ஒலி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி, முதலமைச்சர் பங்கேற்பு. இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக இந்தியா அழைத்து வர நடவடிக்கை, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மீனவர்கள் உட்பட 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரை அருகே நேற்று இரவு 10 மணியளவில் 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக, காரைக்கால் மீனவர்களை 2 ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது மீனவர்கள் பதறி அடித்து சென்றபோது ஒரு விசைப்படகு மட்டும் இலங்கை கடற்படையினரிடம் சிக்கியுள்ளது. அதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேயன், செந்தமிழ், மைவிலிநாதன், வெற்றிவேல் மற்றும் நாகை மயிலாடுதுறையைச் சேர்ந்த நவாத், ராஜேந்திரன், ராம்கி, சசிகுமார், நந்தகுமார், பாபு, குமரன் ஆகிய 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது மீனவர்கள் பதறி அடித்து சென்றபோது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் படகில் இருந்த 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. படுகாயம் அடைந்த மீனவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மற்ற மீனவர்களை இலங்கை காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். திருகோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிளிஞ்சல்மேடு மீனவர் கிராமத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்தும் மீனவர்களையும் படகையும் விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய, மாநில அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்கத்தான் சென்றுள்ளனர், தீவிரவாதிகள் போல் சுட்டு பிடித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய மீனவ பெண்கள், உரிய தீர்வு காணாவிட்டால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டு பிடிக்கப்பட்டது தமிழகம், புதுச்சேரி மீனவர்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் ஒலி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் புதியதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒலி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒலி விளக்கேற்றி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, செவிலியர் படிப்பை முடித்து சேவை மனப்பான்மையோடு பணி செய்ய வேண்டுமென அறிவுறுத்திய அவர், காலியாக உள்ள அனைத்து அரசு பணியிடங்களுக்கும் மதிப்பெண் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அரசியல் தலையீடு இல்லாமல் நிரப்பப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை நிர்வாகம் வழங்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தியுள்ளார். அவசரமாக பணி செய்ய வேண்டிய நேரம்லாம் இருக்கும். அது 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு கால நேரம் பார்க்காம பணியாற்றிட்டு ஒரு பணி, இந்த ஒரு முக்கியமான ஒரு பணி. அதனால் அவருக்குரிய அந்த சம்பவம். இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை இந்தியாவிற்கு சிகிச்சைக்காக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரியின் காரைக்கால் மீனவர்கள் உட்பட நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த 13 மீனவர்களை நேற்று இரவு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மீன்பிடி படகுகளுடன் கைது செய்துள்ளனர். இதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழ் காலில் குண்டடிப்பட்டும், நாகப்பட்டினம் நம்பியார் நகரைச் சேர்ந்த பாபு லேசான காயங்களுடன் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் உட்பட 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது துப்பாக்கி சூடும் நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டடிப்பட்டுள்ள காரைக்காலைச் சேர்ந்த செந்தமிழுக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே செந்தமிழ், வடிவேல் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுவித்து நாடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் காரைக்காலைச் சேர்ந்தவர்கள்,
இதுவரை காரைக்காலைச் சேர்ந்த 15 படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்கள் 6 பேர் மற்றும் தமிழக மீனவர்கள் 7 பேர் உள்ளிட்ட 13 மீனவர்களை இலங்கை அரசிடம் பேசி உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நாளான இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய தேசத்திற்கு 3 ஆண்டு காலங்களாக தனது கடுமையான உழைப்பின் காரணமாக அனைத்து மக்களுக்காக பாரபட்சமின்றி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவத்திற்கான அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த இந்த தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் அரசியலமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டர் அணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழர், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். KSP அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பாகவும் KSP அறக்கட்டளை சார்பாகவும் பொங்கல் விழா மற்றும் குடியரசு தின விழாவை ஒட்டி கோலப் போட்டி நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா மேட்டுப்பாளையம் சாலையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள புனித ஆந்திரேயா ஆலயத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள புனித ஆந்திரேயா ஆலயத்தின் இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு தினந்தோறும் திருப்பலி, நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியானது கம்பன் நகர் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பிரதேசம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் AP சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில, பிரதேச, மாவட்ட நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என இக்கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெற்ற அருங்காட்சியக கவுன்சிலில் பரிசு பெற்ற மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில், ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் உயர்நிலைப் பள்ளி அளவில் வெற்றி பெற்று மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான சர் M விஸ்வேஸ்வரய்யா டிராஃபி, தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்க பரிசு 7000 ரூபாயும், புதுச்சேரியில் இருந்து சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றவற்றில் மிகச்சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தாஜினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி 10ஆம் வகுப்பு மாணவன் முகமது தாஜுதீனின் அறிவியல் படைப்பினை பற்றி விளக்கி வாழ்த்தி பேசினார். வெற்றி பெற்ற மாணவன் முகமது தாஜுதீனையும் அவருக்கு வழிகாட்டி ஆசிரியராக விளங்கிய அறிவியல் ஆசிரியை வரலட்சுமியையும் பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினர். மாணவனின் படைப்பு புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது.
என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார். விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி கூறினார். அகில இந்திய சமூக நல அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தல்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் முதல் கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பட்டானூரில் புதியதாக கட்டி வரும் சங்க அலுவலகத்தை திறப்பது குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். மேலும் ஜனவரி மாதம் பிறந்தநாள் விழா காணும் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளான சத்யநாராயணன், பெருமாள், ஜோசப், அந்தோணி, பால்ராஜ், குமார், வீரப்பன், செங்கேனி, சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த பலர் காலாப்பட்டு தொகுதியில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள 17 வீதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை காவல் கண்காணிப்பாளர் பார்வையிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும், ஹெல்மெட் அணிவதற்கும், சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் வில்லியனூர், கண்ணகி ஹைமாஸ், எம்ஜிஆர் சதுக்கம், 10 கண்ணு, சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னலை பார்வையிட்டார். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரியில் பயின்ற கல்லூரி மாணவன் ஊலவாய்க்கால் பகுதியில் சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த இடத்தை பார்வையிட்ட டிஐஜி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக சாலை வடிவமைப்பை கொண்டு வர வேண்டும், மேலும் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்கள் அருகே சாலையோர கடைகளை உடனடியாக வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் கடைகளை ஓரமாக வைக்க வேண்டுமென வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஐஜி உத்தரவிட்டார். மேலும் ஆய்வின் போது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாத்தி, காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், செல்வம், வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். திருவண்டார்கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 15,52,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகூரில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் புதிய காமராஜர் நகர் பகுதியில் 16,26,220 ரூபாய் செலவில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கவும், பாகூர் பங்களா வீதியில் உள்ள கர்மாதி கொட்டகையை மேம்படுத்தி குளியலறை அமைக்க 7,38,790 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 23,65,000 ரூபாய் ஆகும். இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், இளநிலை பொறியாளர் புனிதவதி, திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் சிறந்த பள்ளிக்கான விருது ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி பெற்றுள்ளது. நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி சிறந்த பள்ளிக்கான விருதினை பெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கிய விருதினை ஜவஹர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் ராமசிவராஜன் பெற்றுக்கொண்டார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் உயர்கல்விற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக IRS ஆணையர் நந்தகுமார், கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ், ஆய்வாளர் காந்தி, வி யுவர் வீக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் டாக்டர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமையுரையாற்றினர். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணைச் செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாசலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உயர்கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றியுரை ஆற்றினார். குடியரசு தின விழாவில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024இல் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7510 ரூபாய். 1 பவுன் 60,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1010 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மீனவர்கள் உட்பட 13 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவிலிய கல்லூரியில் ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி, முதலமைச்சர் பங்கேற்பு. இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக இந்தியா அழைத்து வர நடவடிக்கை. மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.